இயற்கை விவசாயத்தில் வந்து கலை நல்லது. அதாவது விளம்பரங்கள் எப்படி கரை நல்லது அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து களைகள் நல்லது. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து வயலில் வந்து புற்கள் வளர விட்டு உழுகுறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ வந்து மண்கள் நல்லா வளமாகும். மண் நல்லா பொழுகுலுன்னு இருக்கும். அங்கே வந்து அங்ககச்சத்து, அதாவது கார்பன் மக்குகள் அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கவ்வளோ வந்து மக்குகள் இருக்கோ அதுதான் வந்து மண்ணில் வந்து நீர் பிடிப்பை வந்து ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து மக்குகள் அதிகம் தேவை. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா களைகள் விட்டு தான் வந்து உழுகுறோம். இப்போ இதுக்கு உழவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ரோட்டரியை மட்டும் வச்சு உழுதோம். அதுக்கு ஒரு செலவு ஒரு 3500 அப்புறம் நம்ம வந்து நம்மளே கண்டு வாங்கியாந்து நம்மளே வந்து ஒரே ஆளாக வந்து எல்லாத்துக்கும் கண்டு போட்டாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடைவெளி அதிகம். ஒரு கண்டுக்கும் இன்னொரு கண்டுக்கும் இடைவெளி அதிகம். நிரந்தர வேளாண்மைன்றனால நம்ம ஒரே ஆளாக போட்டாச்சு. இப்போ எல்லா கண்டுமே இப்போ வந்து தளைஞ்சிருச்சு. கண்டுகள் எதுவும் அதிகமான பழுது இல்லை. ஒரு 5 கண்டு பழுதான்றதுக்கே கம்மி தான். அப்போ வந்து உழவு அதிகமாக இல்லைனாலும் வாழையோட வளர்ச்சி நல்லா இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இந்த அதாவது வாழையை வந்து வதங்கவே விடக்கூடாது. குறைஞ்சதுலேருந்து 5லேருந்து ஒரு 8 நாளைக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சணும். அதே மாதிரி நீர் பாய்ச்சும் போகும்போது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வந்து வளர்ச்சி ஊக்கியோ மீன் அமிலமோ ஏதோ ஒன்று நம்ம வாழைக்கு அடிக்கடி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம கொடுக்க தான் வந்து வாழையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதாவது இந்த வாழை வந்து தோகை விரியறதுக்குள்ளே அடுத்த குருத்து வந்து வெளியே வந்துடணும். அப்படி வந்தால் மட்டும்தான் வந்து இந்த வாழை வந்து அப்படியே வதங்காமல் இன்னும் தூர் வந்து நல்லா பெருக்கும். இப்போ நம்ம அந்த உழுது இந்த வந்து தூரில் வந்து ஈரம் காயக்கூடாதுன்றதுக்காக வந்து நம்ம வந்து தூரில் வந்து மண்ணணைச்சிருக்கோம். இந்த மண்ணணைப்போட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து தூரில் வந்து மண் அணைக்கிறதே இல்லை. இனி வாழை வெட்டுறதொட்டிக்கு நம்ம வாழைக்காய் வெட்டுறதொட்டிக்கு மண் அணைப்பு இல்லை.